ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பொரியல் தான் செய்ய போகிறோம். வாங்க நல்லா சுவையாக இந்த கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை 3 வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன். 50 கிராம் பச்சை பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு கொத்தமல்லி. மசாலா எல்லாம் நம்ம சமைக்கும் போது போடும்போது சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டதுக்கப்புறம் சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிச்சுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதையும் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். நம்ம இடித்து வச்ச பூண்டு போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பொரியலை நீங்கள் தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா டேஸ்ட் அள்ளும். இல்லை கல்யாண வீட்டு ஸ்டைலில் இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு பொரியல். நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இந்த மசாலா கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பச்சை பட்டாணியை போட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு பொரியல் எடுத்துக்கலாம். சுவையான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பொரியல் தயாராகிடுச்சு. நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிக்கலாம். நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.